ஆதன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்மாவதி. தலைப்புச் செய்திகள். அண்ணா பல்கலைக்கழக மாணவி சம்பவம் தொடர்பான வழக்கு 2ஆம் நாளாக நடைபெற்ற தேசிய மகளிர் ஆணை உண்மை கண்டறியும் குழுவின் விசாரணை. திருவள்ளுவர் சிலை வெள்ளி விழா நிறைவையொட்டி கன்னியாகுமரியில் திருக்குறள் கண்காட்சி தொடங்கி வைத்தார் தமிழக முதல்வர் ஸ்டாலின். வயநாடு நிலச்சரிவை அதிதீவிர பாதிப்பாக அறிவித்தது மத்திய அரசு. தேசிய பேரிடராக அறிவிக்கப்படாததால் கேரள அரசு ஏமாற்றம். கோவில் பூசாரிகள் மற்றும் குருத்வாரா கிரந்திகளுக்கு மாதந்தோறும் 18,000 ரூபாய் மதிப்பூதியம். ஆம் ஆத்மி கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் கெஜ்ரிவால் அதிரடி தேர்தல் வாக்குறுதி. புகை பழக்கத்திற்கு ஆளானவர்களின் ஒவ்வொரு சிகரெட்டிற்கும் 20 நிமிட ஆயுள் குறையும். லண்டன் பல்கலைக்கழக ஆய்வில் தகவல். 2024ஆம் ஆண்டின் சிறந்த ஐசிசி டெஸ்ட் கிரிக்கெட் வீரர் விருது. இந்திய வீரர் பும்ரா பெயர் பரிந்துரை. ஆபரண தங்கம் விலையில் சிறிய சரிவு. சவரனுக்கு 320 ரூபாய் குறைந்தது. 56,880 ரூபாய்க்கு விற்பனை. இனி தொடர்வது விரிவான செய்திகள். கன்னியாகுமரியில் திருவள்ளுவர் சிலை நிறுவப்பட்டதன் வெள்ளி விழாவை ஒட்டி அங்கு திருக்குறள் கண்காட்சியை முதல்வர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். தமிழகத்தின் முக்கிய சுற்றுலா தலங்களில் ஒன்றான கன்னியாகுமரி கடலின் நடுவே அமைந்துள்ள பாறை மீது உலக பொதுமறை தந்த திருவள்ளுவருக்கு 133 அடி உயரத்தில் பிரம்மாண்ட சிலை நிறுவப்பட்டுள்ளது. இந்த சிலை நிறுவப்பட்டு 25 ஆண்டுகள் நிறைவு பெறுவதையொட்டி தமிழக அரசின் சார்பில் வெள்ளி விழாவாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த விழாவின் சிறப்பு அம்சமாக 37 கோடி ரூபாயில் பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டுள்ள கண்ணாடி நடைபால கல்வெட்டையும் பாலத்தையும் முதல்வர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். திருவள்ளுவர் சிலை வெள்ளி விழாவின் 2வது நாளான இன்று கன்னியாகுமரியில் திருக்குறள் கண்காட்சியை முதல்வர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். அதன் பிறகு திருக்குறள் கண்காட்சியை பார்வையிட்ட அவர் திருவள்ளுவர் திருவுருவச் சிலை வெள்ளி விழா சிறப்பு மலரை வெளியிட்டார். திருவள்ளுவர் தோரண வாயிலுக்கு அடிக்கல் நாட்டிய முதல்வர் அங்குள்ள சாலைகளுக்கு திருவள்ளுவர் பெயரையும் சூட்டினார். திருக்குறள் சார்ந்த போட்டிகளில் வெற்றி பெற்ற பள்ளி, கல்லூரி மாணவர்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பரிசுகள் வழங்கி வாழ்த்தினார். சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் தேசிய மகளிர் ஆணைய உண்மை கண்டறியும் குழுவின் விசாரணை 2ஆம் நாளாக இன்றும் தொடர்கிறது. கடந்த 23ஆம் தேதி அண்ணா பல்கலைக்கழக மாணவி ஒருவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் தமிழகம் முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. தேசிய மகளிர் ஆணையம் தாமாக முன்வந்து இந்த விசாரணையை செய்வதாக அறிவிப்பு வெளியிட்டது. அதன் அடிப்படையில் தேசிய மகளிர் ஆணையத்தின் உண்மை கண்டறியும் குழு சென்னை வந்தது. தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினர் மம்தா குமாரி மற்றும் ஓய்வு பெற்ற IPS அதிகாரி பிரவீன் தீக்ஷித் ஆகிய 2 பேர் கொண்ட உண்மை கண்டறியும் குழு நேற்று காலை தொடங்கி மாலை வரை சுமார் 7 மணி நேரம் அண்ணா பல்கலைக்கழகத்தில் விசாரணையில் ஈடுபட்டது. அண்ணா பல்கலைக்கழக பதிவாளர், பேராசிரியர்கள், விடுதி நிர்வாகிகள், விடுதி காப்பாளர்கள், காவலாளிகள் உட்பட அனைவரிடமும் தனித்தனியாக விசாரணை நடத்தப்பட்டது. இந்த விசாரணைக்கு பிறகு செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த தேசிய மகளிர் ஆணை உறுப்பினர் மம்தா குமாரி விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். 2ஆம் நாளாக இன்றும் அக்குழுவினர் விசாரணை நடைபெறுகிறது. விசாரணை முடிந்ததும் இது குறித்து தங்கள் அறிக்கை மத்திய அரசிடம் சமர்ப்பிக்கப்படும் என்றும் அதன் பின்னர் அறிக்கையில் இடம்பெற்றிருக்கும் அம்சங்கள் குறித்த தகவல்கள் வெளியிடப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். டெல்டா பாசனத்திற்கு பெரிதும் உதவிகரமாக இருக்கும் மேட்டூர் அணை 3வது முறையாக இன்று மீண்டும் தனது முழு கொள்ளளவை எட்டியிருக்கிறது. சேலம் மாவட்டத்தில் அமைந்திருக்கும் தமிழகத்தின் புகழ்பெற்ற அணைகளில் ஒன்றான மேட்டூர் அணை 120 அடி உயரம் கொண்டதாகும். ஒவ்வொரு பருவமழை காலத்தின் போதும் இந்த அணை முழு கொள்ளளவை எட்டிவிடும். இந்த ஆண்டு ஏற்கனவே 2 முறை அணை முழு கொள்ளளவை எட்டியிருக்கும் நிலையில் இன்று மீண்டும் 3வது முறையாக 120 அடியை தொட்டு இருக்கிறது. கடந்த ஜூலை மாதம் 30ஆம் தேதியும் ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதியும் அணை ஏற்கனவே தனது முழு கொள்ளளவை எட்டியது. இன்று காலை நிலவரப்படி அணைக்கான நீர்வரத்து வினாடிக்கு 2,875 கன அடியாக இருந்தது. மேட்டூர் அணை மீண்டும் நிரம்பியிருப்பது டெல்டா பகுதி விவசாயிகள் மத்தியில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. வயநாடு நிலச்சரிவை அதிதீவிர பாதிப்பாக அறிவித்த மத்திய அரசுக்கு அத்தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பிரியங்கா காந்தி வரவேற்பு தெரிவித்துள்ளார். கேரள மாநிலம் வயநாடு பகுதிக்கு உட்பட்ட புஞ்சரிமட்டம், சூரல்மலை, முண்டக்கை உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த ஜூலை மாதத்தில் ஏற்பட்ட வெள்ளம் மற்றும் நிலச்சரிவுகளால் நூற்றுக்கணக்கான வீடுகள் மண்ணில் புதைந்தன. 300க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். நாட்டையே உலுக்கிய இந்த நிலச்சரிவு பாதிப்பை தேசிய பேரிடராக அறிவிப்பதோடு 2,000 கோடி ரூபாய் சிறப்பு நிதி தொகுப்பை உடனடியாக வழங்க வேண்டும் என்று பிரதமர் மோடிக்கு கேரள மாநில அரசு கடிதம் எழுதியிருந்தது. என்றாலும் மத்திய அரசு இந்த கோரிக்கையை ஏற்கவில்லை. இந்த நிலையில் வயநாடு நிலச்சரிவை அதிதீவிர பாதிப்பாக அங்கீகரித்து கேரள அரசுக்கு மத்திய உள்துறை அமைச்சகம் கடிதம் எழுதியுள்ளது.
அந்த கடிதத்தில் மத்திய அரசு தரப்பில் சிறப்பு நிதி ஒதுக்கீடு குறித்த எந்தவித தகவலும் வெளியிடப்படவில்லை. மாறாக மாநிலங்களுக்கு வழக்கமாக ஒதுக்கப்படும் பேரிடர் நிவாரண நிதியை வயநாடு மீட்பு பணிகளுக்கு பயன்படுத்திக் கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. வயநாடு நிலச்சரிவை தேசிய பேரிடராக அறிவிக்க கோரிக்கை வைக்கப்பட்ட நிலையில் அதனை ஏற்க மறுத்து அதிதீவிர பாதிப்பாக மத்திய அரசு அறிவித்திருப்பது கேரள அரசுக்கு ஏமாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதற்கிடையே வயநாடு நிலச்சரிவை அதிதீவிர பாதிப்பாக அறிவித்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு அத்தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளருமான பிரியங்கா காந்தி நன்றி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தளப்பதிவில் இந்த அறிவிப்பு மறுவாழ்வு தேவைப்படுபவர்களுக்கு பெரிதும் உதவும் என குறிப்பிட்டுள்ளார். இதற்கான போதுமான நிதியையும் விரைவில் ஒதுக்கீடு செய்தால் அனைவரும் நன்றி கடன் பட்டவர்களாக இருப்போம் என்றும் பதிவிட்டுள்ளார். கோயில் பூசாரிகள் மற்றும் குருத்வாரா கிரந்திகளுக்கு மாதந்தோறும் 18,000 ரூபாய் வழங்கப்படும் என ஆம் ஆத்மி ஒருங்கிணைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவால் தேர்தல் வாக்குறுதி அளித்துள்ளார். டெல்லியில் வரும் பிப்ரவரி மாதம் சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கிறது. இதில் வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சியை பிடிக்க ஆளும் ஆம் ஆத்மி கட்சி தீவிரம் காட்டி வருகிறது. இதனால் மொத்தமுள்ள 70 தொகுதிகளுக்கும் வேட்பாளர்களை அறிவித்து தேர்தல் பணிகளை அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் கெஜ்ரிவால் முடுக்கிவிட்டுள்ளார். தங்கள் கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் டெல்லியில் உள்ள பெண்களுக்கு 2 மாதந்தோறும் 1,100 ரூபாய் வழங்கப்படும் என்றும் மூத்த குடிமக்களுக்கு இலவசமாக சிகிச்சை அளிக்கப்படும் எனவும் ஏற்கனவே வாக்குறுதி அளித்திருந்தார். தற்போது கோயில் பூசாரிகள் சீக்கிய குருத்வாரா கிரந்திகளுக்கு மாதந்தோறும் 18,000 ரூபாய் வழங்கப்படும் என்றும் கெஜ்ரிவால் தேர்தல் வாக்குறுதி அளித்துள்ளார். மேலும் இதற்கான விண்ணப்பம் நடைமுறை உடனடியாக வழங்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். விண்வெளியில் ஆய்வு மையம் அமைப்பது உள்ளிட்ட பணிகள் குறித்து ஆய்வு செய்வதற்காக 2 செயற்கைக்கோள்கள் அடங்கிய BSLV C-60 ராக்கெட்டை நேற்று இரவு வெற்றிகரமாக இஸ்ரோ விண்ணில் செலுத்தியது. வரும் 2035ஆம் ஆண்டுக்குள் விண்வெளியில் பாரதிய அந்தாரிக்ஷா ஸ்டேஷன் எனும் ஆய்வு மையத்தை நிறுவ இஸ்ரோ திட்டமிட்டுள்ளது. அதன் ஒரு பகுதியாக ஸ்பேஸ் டாக்கிங் திட்டத்தின் மூலம் இந்த 2 செயற்கைக்கோள்களும் BSLV C-60 ராக்கெட் மூலம் விண்ணில் செலுத்தப்பட்டன. ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் ஏவுதளத்தில் இருந்து ஏவப்பட்ட ராக்கெட் பூமியில் இருந்து 470 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள புவிவட்ட பாதையில் வெற்றிகரமாக நிலைநிறுத்தப்பட்டதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது. வெள்ளப்பெருக்கு காரணமாக குற்றாலம் அருவியில் குளிக்க சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. தென்காசி மாவட்டத்தையொட்டி மேற்கு தொடர்ச்சி மலைப் பகுதியிலும் பிற இடங்களிலும் நேற்று இரவு முதல் தொடர்ந்து மழை பெய்தது. இதன் காரணமாக அங்கு அமைந்திருக்கும் புகழ்பெற்ற குற்றால அருவிகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து இருக்கிறது. இன்று காலை முதலே குற்றாலம் மெயின் அருவி மற்றும் பழைய குற்றால அருவிகளில் நீர்வரத்து அதிகரிக்க தொடங்கியது. இதனால் பொதுமக்களின் பாதுகாப்பு கருதி சுற்றுலா பயணிகளுக்கும் உள்ளூர் மக்களுக்கும் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதனை அறியாத சுற்றுலா பயணிகள் பலர் அருவிக்கு வந்து ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றனர். தென்கொரியாவில் பதவி நீக்கம் செய்யப்பட்ட அதிபரை கைது செய்ய அந்நாட்டு நீதிமன்றம் அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளது. தென்கொரிய அதிபராக செயல்பட்டு வந்த யூன் சுக் இயோல் கடந்த 3ஆம் தேதி நாட்டில் அவசர நிலையை பிரகடனப்படுத்தினார். இந்த அறிவிப்பிற்கு எதிர்க்கட்சிகள் கடும் கண்டனம் தெரிவித்ததோடு பொதுமக்களும் போராட்டத்தில் ஈடுபட்டதால் அவசர நிலை உத்தரவை அதிபர் திரும்பப் பெற்றார். இதனைத் தொடர்ந்து அதிபர் சுக் இயோலை நாடாளுமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வந்து எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பதவி நீக்கம் செய்தனர். பிரதமராக செயல்பட்டு வந்த ஹாங் டக்-சோ அந்நாட்டின் இடைக்கால அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்ட நிலையில் அவர் மீதும் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவரப்பட்டு பதவி நீக்கம் செய்யப்பட்டார். துணை பிரதமராக செயல்பட்டு வந்த சோய் சங் மோக் நாட்டின் இடைக்கால அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இதற்கிடையே அவசர நிலையை பிரகடனப்படுத்தி கிளர்ச்சிக்கு நிகரான குற்றச்செயலில் ஈடுபட்டதாக மத்திய ஊழல் தடுப்பு பிரிவு வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகிறது. இது தொடர்பான வழக்கும் தலைநகர் சியோலில் உள்ள மாவட்ட நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் பதவி நீக்கம் செய்யப்பட்ட அதிபர் யூன் சுக் இயோலை கைது செய்ய நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. புகை பழக்கத்திற்கு ஆளானவர்கள் புகைக்கும் ஒவ்வொரு சிகரெட்டிற்கும் அவர்களது வாழ்நாளில் 20 நிமிட ஆயுள் குறையும் என்று லண்டன் பல்கலைக்கழகம் தனது ஆய்வு முடிவை வெளியிட்டுள்ளது. இங்கிலாந்தின் லண்டன் பல்கலைக்கழக ஆராய்ச்சி குழுவினர் புகைப்பிடித்தல் குறித்த புதிய ஆய்வறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளனர். அதில் உலகளவில் புகைப்பிடிப்பதால் ஏற்படும் நோய்கள் மற்றும் இறப்புகளின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாகவும்,
புகைப்பிடிக்கப்பட்டவர்களிடையே எடுக்கப்பட்ட கணக்கெடுப்பில் 2 பேர் புகைப்பிடித்தல் தொடர்பான நோயினால் உயிரிழக்கிறார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இங்கிலாந்தில் மட்டும் புகைப்பிடித்தல் காரணமாக ஆண்டுதோறும் சுமார் 80,000 பேர் உயிரிழந்து வருவதோடு மட்டுமின்றி புற்றுநோய் தொடர்பான இறப்புகளும் அதிகரித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒருவர் ஒரு சிகரெட்டை புகைத்தால் அவரது ஆயுட்காலத்தில் சுமார் 20 நிமிடங்கள் குறையும் என்றும் மருத்துவ ஆராய்ச்சிகளின் முந்தைய மதிப்பீட்டை காட்டிலும் தற்போது கிடைத்துள்ள தரவுகளின்படி ஆபத்து அதிகரித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 20 சிகரெட்டுகள் கொண்ட ஒரு பாக்கெட் சிகரெட்டை புகைத்தால் சம்பந்தப்பட்டவரின் ஆயுட்காலம் சுமார் 7 மணி நேரம் குறையும் எனவும் கூறப்பட்டுள்ளது. தினமும் 10 சிகரெட் புகைப்பிடிப்பவர்கள் தொடர்ந்து 8 நாட்கள் புகைப்பிடிக்காமல் இருந்தால் அவர்கள் தங்களது ஆயுள் காலத்தில் 1 நாள் கூடுதலாக வாழ முடியும் என்றும், இவ்வாறாக கணக்கிட்டால் ஓர் ஆண்டிற்கு பல நாட்களை அவர்கள் தங்களது வாழ்நாளில் சேமிக்க முடியும் என்றும் அந்த ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2024ஆம் ஆண்டுக்கான சிறந்த டெஸ்ட் கிரிக்கெட் வீரர் விருதுக்கான பரிந்துரை பட்டியலை ICC வெளியிட்டுள்ளது. ICC சார்பில் ஒவ்வொரு ஆண்டும் சிறந்த டெஸ்ட் கிரிக்கெட் வீரர் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் 2024ஆம் ஆண்டில் சிறந்த வீரர் விருதுக்கான பரிந்துரை பட்டியலை ICC வெளியிட்டுள்ளது. அதில் இந்திய வீரர் பும்ரா உள்ளிட்ட 4 வீரர்களின் பெயர் இடம்பெற்றுள்ளது. பும்ராவுடன் இங்கிலாந்து அணியின் ஜோ ரூட், ஹாரி புரூக் மற்றும் இலங்கை அணியின் கமின் மெண்டிஸ் ஆகியோரும் பரிந்துரை பட்டியலில் இடம்பெற்றுள்ளனர். இப்பட்டியலில் இறுதி செய்யப்படும் ஒவ்வொருவருக்கும் சிறந்த டெஸ்ட் கிரிக்கெட் வீரருக்கான விருது வழங்கப்பட உள்ளது. இந்திய அணியின் பும்ரா இந்த ஆண்டு 13 டெஸ்ட் போட்டிகளில் விளையாடி 14.92 சராசரியுடன் 71 விக்கெட்டுகளை வீழ்த்தியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு மேலும் 320 ரூபாய் குறைந்தது. ஒரு சவரன் 56,880 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஆபரண தங்கத்தின் விலை கடந்த அக்டோபர் மாதம் 30ஆம் தேதி ஒரு சவரன் 59,000 ரூபாயை கடந்து புதிய உச்சத்தை தொட்டது. தங்கம் விலை தொடர்ந்து ஏற்ற இறக்கத்துடன் இருந்து வரும் நிலையில் நேற்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 120 ரூபாய் உயர்ந்தது. ஒரு சவரன் 57,200 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு மேலும் 320 ரூபாய் குறைந்தது. ஒரு சவரன் 56,880 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. கிராமுக்கு 40 ரூபாய் குறைந்து ஒரு கிராம் 7,110 ரூபாய்க்கு ஆபரண தங்கம் விற்பனை செய்யப்படுகிறது. சில்லறை வர்க்கத்தில் வெள்ளி விலை கிராமுக்கு 2 ரூபாய் குறைந்து 98 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. வணக்கம்.